நம்மளை ஒருத்த விரும்புறேன்னு சொல்லி வேஷம் போட்டிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நாம தேவைப்படும் போது அவங்களோட தேடல் அதிகமா இருக்கும். நம்ம கோவப்பட்டாலும் அவங்களுக்கு சுகமா இருக்கும். நம்ம திட்டினா கூட அவங்களுக்கு தேனாமிர்தமா இருக்கும். ஆனா நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிப்பாங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தவங்களுக்கு பிச்சையாவோ உதவியாவோ தர்மமாவோ நம்ம கொடுத்துருப்போம். ஏன் நம்ம வாழ்க்கைய கூட நம்ம பிச்சையா போட்டிருப்போம். ஆனா திடீர்னு அவங்களுக்கு இருக்கிற இடத்துலயே எல்லா வசதியும் அதை விட நம்மளை விட இன்னொருத்தர் பெஸ்டா கிடைச்சிருந்தாலுமே அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நம்ம கிட்ட பிச்சை எடுத்த அவங்க என்னத்தை பிச்சை எடுத்தாங்க? சாப்பாட்டுக்கே வழி இல்லை, சாப்பாட்டையும் பிச்சை எடுத்திருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையவும் நம்ம கிட்ட பிச்சையா கேட்டு நம்ம வாழ்க்கையை அவங்க வாங்கியிருப்பாங்க. நம்ம வாழ்க்கையவே கொடுத்துருப்போம் பிச்சையா. அப்படிப்பட்டவங்க நம்மளை அவங்க கிட்ட பிச்சை எடுக்க வச்சிருப்பாங்க. என்னன்னு பாக்குறீங்களா? அன்பை. உன்னை நம்பிதானே என் வாழ்க்கையை கொடுத்தேன், என்ன கொடுத்தேன், என்னோட அன்பை கொடுத்தேன், என்னை ஏமாத்திட்டியே அப்படின்னு அவங்க கிட்ட நம்ம பிச்சை எடுத்து கதற நிலைமை வந்திருக்கும் இல்லையா? தூக்கி போடுங்க. அவங்களுக்கு அதே பொழப்பு. அவங்களுக்கு அது பெருசா தெரியாது. உண்மையா நேசிச்சவங்களுக்கு மட்டும்தான் அது பெரிய வலியாகவும் ஏமாற்றமாகவும் துரோகமாகவும் இருக்கும். இதை ஒரு அனுபவமா எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமாவது யார்கிட்ட பழகினாலும் உஷாரா பழகுங்க. யார்கிட்டையும் உங்க மனசை இழந்துடாதீங்க.